உங்களை பத்தி இந்த நபர் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் யோசிச்ச ஒரு முடிவா தான் இருக்கு. ஸோ என்ன ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிக்கப் ஆய்க்குள்ளார போகலாம். ஓகே, சி இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ரீகன்சிலியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. ஆனால் இந்த ரீகன்சிலியேஷன் எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கும்? ஏன்னா அந்த நபருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இப்போ வேணும். கோவத்தால, ஈகோவால, பிடிவாதத்தால தான் வந்துட்டு உங்களோட உறவுகள்லே பல விரிசல்கள் வந்திருக்கும், பல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஆனா இப்ப அது எல்லாமே வந்துட்டு விலகுது. அவங்களோட ஈகோ எதுவோ அது விலகுது. பிடிவாதமா இருந்தாங்களா, அந்த பிடிவாதம் எல்லாம் தளர்ந்து போகுது. ஸோ இப்போதான் வந்துட்டு ஒரு யோசனைக்குள்ளர வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த பர்சன் பத்தி வந்து உங்களுக்குமே நல்லாவே தெரியும். என்ன செஞ்சாலும் சரி, கடைசியில அவங்களுடைய ஏதோ ஒரு சுயநலத்தை கொண்டு வந்தே தீர்வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறாங்க, மனசு இறங்கி செய்யறாங்கன்னாலுமே அதுலயுமே அவங்களுக்கு ஒரு ஆதாயம் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அது இவங்க கிட்ட இருந்து மாற்றவே முடியாது. ஆனா இந்த டைமே வந்துட்டு இந்த ரீகன்சிலியேஷன், அதாவது திரும்ப மறுபடியும் வர்றதுக்கான, மறுபடியும் நடந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ற மாதிரியும் இருக்கு. ஆனா அதுலயுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ. அண்ட் இனி வரக்கூடிய டேஸ்ல உங்களால ஏதோ ஒரு உதவியோ ஒரு பெனிஃபிட்டோ அங்க தேவைப்படுது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ அந்த லவ்வோட அந்த பாசத்தோட வராங்களா அப்படின்னா அந்த இடத்துல நிறைய குழப்பங்களே இருக்கு. அவங்களுக்கே தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களை நினைக்கிறப்ப அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன ரியல் ஃபீலிங்ஸுங்கிறதே தெரியல. அதுதான் இங்க ஒரு விஷயமே. உண்மையாவே அந்த லவ் இருக்குதா, இல்ல உதவினாலதான் அப்படி பழகுறாங்களா, இல்ல என்னதான் நடக்குதுன்னு அவங்களுக்கே சுத்தமா தெரியல. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த அந்த பாண்டிங்ல ஒரு லவ் கொஞ்ச நாள் இருந்தாலும் பிரச்சனைகள் தான் அதிகமாவே இருக்கு. ஸோ இப்போ அந்த பர்சனுக்கு நோ ஐடியா என்ன ஃபீல் பண்றேன்னு, ஆனா திரும்ப மறுபடியும் வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ இந்த பாண்டிங் நீங்க பர்சனலாவே எனக்கு வந்து சரியாகணும். ஒரு சில பேர் நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நோ கான்டாக்ட் மாதிரிலாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இருந்தும் இல்லாதது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த பாண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஏதோ ஒரே காமனான ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக சரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பாண்டிங் வந்து ஃபார் எவரா எண்ட் ஆயிடுச்சா? கடைசி வரைக்கும் இது நீ மேல சேரவே சேராதா, எந்த காரணத்தை கொண்டும் சேரவே சேராதா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கிடையாது. எனதர் ஒரு சான்ஸ், எனதர் ஒரு ஹோப் அப்படின்றது இருக்குதான். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேருக்கு ஆக்சுவலி சுத்தமா தெரியல உங்க மேல என்ன ஃபீலிங்ஸ், என்ன ஒரு விஷயம். ஏன்னா ஒன்னு அவங்க வந்து அவங்களோட லைஃப், அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய வளர்ச்சின்றது ஒரு பார்வையில உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களுடைய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நியூ சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் இவங்களை வந்து உங்ககிட்ட இருந்து டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் ஒரு விஷயம். நீங்க இப்போ இங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க எதனால இப்படி அவங்க வந்து பேசாம இருக்காங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, எதனால இப்படி ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு புரியாம குழப்பத்தோட இருக்கீங்க. ஏன்னா இப்ப இதுதான் பிரச்சனை, இதுதான் நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஆனா அது தெரியாததுனாலதான் முழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து அவங்களுக்குமே வந்து ஆக்சுவலி தெரியல. அதாவது நல்லா க்ளோஸா பேசிட்டு இருந்து திடீர்னு அப்படியே அடுத்த ப்ரையாரிட்டிஸ்ன்னு போன மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டிங்க்கு ப்ராப்பரான ஒரு குட் பையே கிடையாது. ப்ராப்பரா குட் பை அப்படின்னு சொல்லி பிரிஞ்ச பாண்டிங்கா இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அப்படியே ஒரு சூழ்நிலைகள் இருந்திருந்தாலுமே விருப்பத்தின் பேர்ல இருக்காது.
ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு விஷயம் உங்ககிட்ட அவங்க ஆக்சுவலி சொல்லணும். அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆனால் ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாங்க. தான் வந்து ஒரு புது லைஃப் வேணும், எனக்கு இப்படி இருக்க போர் அடிக்குது, ஒரே மாதிரியான லைஃப் லீடு பண்ண எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஒரு புது லைஃப் வேணும், அதுக்காக தான் நான் மாறினேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அது ஓப்பனா இப்ப நீங்க திரும்பி வரத்துக்கான ஒரு ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அது வந்து சாதாரணமா இருக்காது. அப்படி வந்தாலும் நீங்க உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேளுங்களேன், ஒரு இதுல கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர் வர்றது ரொம்ப கஷ்டம். மனசுல நீங்க கேட்கிற கேள்விக்கு மனசுல ஆன்சர் பண்ணிக்குவாங்க, ஆனா வந்து உங்ககிட்ட கொடுக்குற ஆன்சர் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனா அவங்க வரத்துக்கான ஒரு காரணம் அமைய போகுது. ஓகேங்களா? சரி, இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே பயங்கரமா யோசிக்கிறாங்க. அவங்களோட யோசனைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இது எப்படின்னா அதாவது மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அண்ட் அவங்களோட மனசுல வந்துட்டு அடுத்த ஒரு எதிர்காலம்ன்ற ஒரு தாட் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 தாட் மட்டும்தான் உங்க 2 பேர்த்தோட அந்த ஒன்னா இருக்கிறதுக்கு தடைகள். ஆனா அதைத்தான் இந்த டைம் அவங்க சரி பண்ணுவாங்க. சரி, ஐ கேன் கிளியர்லி சி இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரீகன்சிலியேஷன் நடக்கிறப்போ கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும், வர மாதிரி இருக்கும், திரும்பி மறுபடியும் பேக் ஆஃப் ஆவாங்க. உங்களுக்கே ஒன்றும் புரியாது, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, வந்தா வாங்க இல்லைன்னா குட் பை சொல்லிட்டு போங்கன்ற மாதிரியே நீங்க கொண்டு வருவீங்க. ஸோ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கண்டிப்பா சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் ஒரு நேரடியாகவே உங்ககிட்ட பேச டீல் பண்ண ஒரு சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த பர்சனும் சரி டிவைனும் சரி சொல்ற விஷயம், இந்த பாண்டிங்க்கு ஒரு எண்டிங் இன்னும் வரல. இது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இது இன்னும் முடியல. மறுபடியும் கனெக்ட் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு மறுபடியும் பேசுறதுக்கு இல்ல கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அகெயின் இது சும்மா ஹாய் பாய் நல்லா இருக்கியா இப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆகாம இந்த காரணத்தை வச்சு நான் பேசணும், அதுக்கு ஒரு காரணங்கள் உருவாக லேட் ஆகுது. ஏன்னா நீங்க அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து சைலண்ட் கில்ட் இருக்கு. அதாவது இவ்வளோ நாட்களாக வந்து ஈகோவால, பிடிவாதத்தால, கோபத்தால தான் வந்துட்டு பல முடிவுகளை எடுத்தாங்க. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அது குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க ரியாலிட்டியில யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஸோ ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குற உங்களுக்கு இது டெஃபினெட்லி ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். அண்ட் அவங்க வர்ற டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு சில பேர் அடுத்த கட்டோன்ற மூவ் ஆன் ஆகி நிற்பீங்க. ஒரு சில பேர் அந்த பர்சன் வந்தாலும் அவங்க மேல அந்த பாசம்ங்கிறது இருக்குமா அப்படின்னா கம்மியா இருக்கும், வெறுப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களே வந்து மறுபடியும் நான் சேரணும்ன்ற ஆசைப்பட்டாலும் உங்களுடைய அந்த பிஹேவியர்ஸ், உங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் அவங்கள பயமுறுத்தும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டிராமாஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வரக்கூடிய டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்துன்னு இருக்கும். ஆனா அதுதான் இப்போ இந்த டைமுக்குள்ள வந்துருவாங்களா, நான் இதுக்காக ஓகே நான் ஒரு மாசம் நான் வருவாங்கன்னா நான் அந்த ஒரு மாசம் வெயிட் பண்றேன். இந்த மாதிரி நீங்க டைம் ஃப்ரேம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் உங்க லைஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த நபருக்காக, இந்த மொமெண்ட்டுக்காக, இந்த ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக எத்தனை நாட்கள் உங்களுடைய டேஸை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட கெரியர் வேலையெல்லாம் போயிருக்கும், வேலையில கவனம் செலுத்த முடியாம பிரச்சனைகள் ஆகியிருக்கும், பிசினஸ் ஸ்டார்ட் ஆனது லாஸ் ஆகியிருக்கும், பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது எல்லாத்தையும் பண்ணியாச்சு இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக. இனி வெயிட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் உங்க லைஃபை வந்து அடுத்துன்னு கொண்டு போக பாருங்க. ஐ திங்க் இந்த நியூ பிகினிங்கிறதே வந்து உண்மையிலே உங்களுக்கு தான் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த நியூ பிகினிங்கிறது உங்களுக்கு தான் தேவை. அண்ட் இதை ஒரு சில பேர் பண்ணவும் செய்வீங்க, நீங்க பண்ணுவீங்க. ஓகே, சரி, இது எப்படின்னா
நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த பர்சனுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் அவங்களா தேடுவாங்க. ஒரு சில பேரோட விஷயத்துல நீங்களே அந்த காரணத்தை கொடுப்பீங்க. எப்படி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும்? உங்களை அழகா க்ளோ பண்ணிட்டு, நல்லா இந்த பார்லர்லாம் போயிட்டு நல்லா ஃபேஷியல், நல்லா நியூ ஹேர் கட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு நியூ பர்சனா நீங்க வெளியே வர்றப்போ அந்த பர்சனுக்கு வந்து உங்களை அட்லீஸ்ட் ஒரு பாராட்டுறதுக்காவது இது ஒரு சாக்கு வச்சாவது டெக்ஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நீங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவு இன்னும் வரல, ப்ராப்பரான எண்டிங் இன்னும் வரல. அந்த கோவங்கள்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஈகோ உடைஞ்சதுக்கு அப்புறம் வரும். ஓகே, சரி. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு மைண்ட் யோசனைகள் இப்ப பிரச்சனையா நிக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க உண்மையிலே த ரியல் திங் என்ன அப்படின்னா, நீங்க அவங்களோட மிகப்பெரிய வீக்னஸா இருப்பீங்க. ரொம்ப, அதாவது உங்ககிட்ட பேசிட்டு அந்த அட்டாச்மெண்ட் இருந்துட்டே இருந்தா அவங்களால லைஃப்ல மூவ் ஆன் ஆக முடியாது. பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அந்த ப்ராப்பர் மூவிங் ஆன்ங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு வந்துட்டு போனாதான் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு பிலீஃபை எய்தர் அவங்களா யோசிச்சு கொண்டு வந்திருக்கலாம், இல்ல சுத்தி இருக்கவங்க வந்து அவங்க மைண்ட்ல அப்படி ஏத்தி விட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிராமாஸ் இருக்கு. பட் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த பர்சன் ஃபைனலி உங்ககிட்ட மறுபடியும் வர்றதுக்கான வழிகள் தான் பாக்குறாங்க. ரீகன்சிலியேஷன் அப்படின்றது டெஃபினெட்லி வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் எப்படி போக போகுது, அதுக்கப்புறம் நீங்க எப்படி கொண்டு போறீங்க, அவங்க எப்படி கொண்டு போறாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனா இப்போ வர்றதுக்கான வழிகள் அப்படிங்கறத பார்க்க முடியும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்வீட்டான மொமெண்ட் அப்படிங்கறத தாண்டி கொஞ்சம் அந்த வர்ற மொமெண்டே சவாலா தான் இருக்கும். உங்களுக்கே நினைப்பீங்க, வரணும்னு முடிவு பண்ணிட்டு அமைதியா தான் லைஃபுக்குள்ள வாங்கல, ஏன் அதுவே ஒரு பெரிய போராட்டத்தோட தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுவீங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க லவ் பண்ற இந்த பர்சன், நீங்க கேட்கக்கூடிய இந்த பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க ஒரு சவாலான ஒரு கேரக்டர் தான். உண்மையில இவ்வளவு நாட்கள் நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணீங்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பர்சன். உங்க லவ்வே ரொம்ப சேலஞ்சான ஒரு லவ் தான். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆனாலும் பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ எஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்க, பியூட்டிஃபுல் திங். இது ஒரு ஸ்பெஷல் டே இல்லை ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கும். மேபி லைக் ஒரு காமன் மியூச்சுவல் பீப்புளுடைய ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெண்டு பேரும் போறது, மீட் பண்றது, ஒரு மியூச்சுவல் பீப்புள் மூலியமாக ஏதாவது ஒரு கனெக்ஷன் உருவாகலாம், இல்லை ஏதாவது ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு மொமெண்ட் உருவாகலாம். ஸோ ஏதோ இல்லை உங்க பர்த்டே அவங்க பர்த்டேங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் அந்த டைம்ல இந்த மாதிரியான இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஒரு ரேண்டம் டேல இருக்காது, பட் அந்த ஒரு மெமரிஸ்ன்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டேஸ்ல தான் வந்து இருக்கும். சரி, அவங்க ஆல்ரெடி நிறைய பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய யோசனைகளோட தான் வந்து அவங்க இருக்காங்க உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான், இப்போ நீங்க போய் அவங்க கிட்ட அவங்க சொல்லிதான் நீங்க இப்படி செய்யறீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொன்னாலும் கூட அவங்க பாயிண்ட், யாரு என் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நான் எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல். ஸோ யாரும் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலன்னு தான் புடிவாதமா நிற்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் உங்களோட பாண்டிங்ல இவ்வளோ நாள் செப்பரேட் ஆகியிருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த டைம்ல விலகும். ஆனா இந்த டைம்ல வந்துட்டு அகைன் நான் சொன்ன மாதிரி தான், பிடிவாதங்கள் கொஞ்சம் தளர்ந்து போனாலும் சரி, உங்க விஷயத்துல ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, ஒரு சில தடைகளுமே ஈக்குவலி இருக்கும். நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா, கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி நம்மளே வந்து இறங்கி வரணும்னு நினைச்சாலும் இவங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்டு நம்மளை வர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு ஓடிடுவாங்க. அந்த பர்சனுக்கு அவங்க பண்ணது தப்புன்னு தெரியும், வெரி கிளியரா தெரியும்.
உங்க மேல தப்பு இல்லைங்கிறது மேற்கொண்டு தெரியும். அவங்க தான் அந்த ஹோப்பை கொடுத்தாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுமே அந்த பர்சனை சொல்லி காமிச்சா அது அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும் நான் தான் பண்ணேன், அதனால தானே இப்ப நானாவே வரேன், அப்புறம் எதுக்கு மறுபடியும் சொல்லி காமிக்கணும். அது இப்ப இறங்கின ஈகோவை நீங்களே மறுபடியும் ஏத்தி வச்சு விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வேண்டாம். சரி, இட்ஸ் நாட் லைக் உங்களுக்குள்ளேயும் வந்துட்டு நிறைய ஆதங்கங்கள்ல இருக்கு. கேள்விகள் கேட்காம இருக்கவே உங்களாலே முடியாது. பட் ஆனா கேள்விகள் நான் கேட்பேன். கேட்டுட்டு என் லைஃப்ல அவங்க இருக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அது வந்து வெரி கிளியர் ஹியர். ஓகேங்களா? பட் ஆனா உங்க லைஃப்ல அவங்க வரணும் அப்படின்னா அந்த வந்த டைம்ல அந்த கேள்விகள் எழுப்பாம அது வேற டைம்ல பேசிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்சிங் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாண்டோட ஒரு கம்பேக் டைம்ல. ஓகே, ஸோ வேற என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பிக்கப் ஆயில போய் பார்ப்போம். ஓகே, ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த யூனிகார்ன் நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ரிங்கு நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த கிரீன் கலர் பிரேஸ்லெட். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்குறீங்கனாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு and then கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யூனிகார்ன். யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் யூனிகார்னை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ அந்த பர்சன் எடுத்த முடிவுகள் வேற என்ன ஒரு விஷயங்கள் இருக்கு. Okay, the trust. See, pile number 1க்கு அதுதான். இந்த பாண்டிங் வந்து இட்ஸ் லுக் லைக் இந்த யூனிகார்ன் இஸ் ஆல்வேஸ் மேஜிக்கலான ஒரு விஷயம். இந்த யூனிகார்ன் மாதிரி ஒரு மேஜிக்கலான ஒரு பாண்டிங் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது ஒரு நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இனி சேரவே சேராதுன்னு உறுதியா நின்னாலும் கூட அந்த லவ் அப்படின்றது வந்து டெஃபினெட்லி இருக்குதான். இது ஒரு என்ன சொல்றது, when it comes to love அந்த மனசு அப்படின்னு வரும்போது ஒரு சோல்மேட் அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவ் தான் இருக்கும். ஆனா அது when it comes to real life அப்படின்னு வர்றப்போ பிரச்சனைகள் அந்த ஒரு கார்மிக் பாண்டிங் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஆக்சுவலி இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை தேர்ட் பார்ட்டிஸ் வந்து எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி அந்த கோபத்துடைய வெளிப்பாடு மட்டும்தான் அவங்க சைட்ல இருந்து வருதே தவிர மனசார வெறுக்கல. இது நீங்களே வந்து உட்கார்ந்து யோசிச்சீங்கனாலுமே நீங்களே சொல்லுவீங்க இவங்களாலதான் இவங்க புரிஞ்சு போனாங்க, ஆனா தனிப்பட்ட முறையில் நாங்க ஹாப்பியா தான் இருந்தோம். ஸோ தட் லவ் அந்த லவ்வோட ஒரு கம்பேக் அந்த அந்த லவ்வோட ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை தான் வந்து அவங்க சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க நிறைய டைம். ஓகேங்களா? சரி, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னங்கிறதுனா அவங்க வந்து என்ன 100% அவங்கள நம்புங்கன்னு அவங்க சொல்லலை. பட் இருந்தாலும் அதுக்கான ஒரு திரும்பி ஏதாவது அவங்க பேச வரணும்னு நினைக்கிற டைம்ல அட்லீஸ்ட் என்ன நம்புங்க, இந்த டைம் நான் சொல்ல வர்றது உண்மையாதான் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு மெசேஜை கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்பிக்கைக்குரியதே கிடையாது. உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினாங்க, நிறைய செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கே நல்லாவே தெரியும் திருப்பி மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டா உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்களுடைய ஒரு விஷயம், ஒரு சான்ஸ், ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிடன் மெசேஜஸ் அவங்க கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த லவ் இருக்குதாங்க, டீப் டவுன் 100% இருக்குன்னு சொல்ல மாட்டேன்.
100%லாம் கிடையாது. பட் ஆனாலும் வந்து நீங்க சுத்தமா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது, இருக்கு. ஸோ திஸ் டைம் பார்க்குறப்போ வந்துட்டு சரி, இந்த டைம் வந்து ஒரு ஒரு ஹார்ட் பிரேக் டைமாக இருக்குது. அதாவது ஒரு விஷயந்தான், என்னதான் சொன்னாலும் நீங்கள் அவங்களோட ரொம்ப எமோஷ்னலி அந்த அட்டாச்மெண்ட் உங்கள் சைட்லேயும் தான் இருக்குது. லுக் அட் த எனர்ஜி இந்த இடத்துல, எவ்வளோ ஒரு 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 எனர்ஜி, அந்த லவ் இங்கே இருக்குது. ஸோ வந்து இந்த பாண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாங்க எதிர்காலத்தை, another பர்சன் வந்துட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும் போதும், இந்த நபர் இருந்தா மட்டும் எனக்கு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான பாண்டிங். அதுதான் இங்க பிரச்சனையே. ஆனா அது வந்து கரெக்டா உட்காந்து தெளிவா எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஓகேங்களா? பட் ஆனா இந்த டைம் வந்துட்டு அந்த பர்சன் உங்க மேல இருந்த அந்த வெறுப்புகள், கோபங்கள் விலகும், யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த யோசனைகள் ஆல்ரெடி இருக்கு, பட் ஆனா இன்னும் அதுல அவங்க தெளிவாகல. பட் ஸ்டில் அவங்க யோசிப்பாங்க. அவங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க தாண்டி வந்தாலும் ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரியே இருக்குன்ற ஒரு உணர்வுகளோட இருக்காங்க. ஸோ உங்க விஷயத்துல அவங்க இன்னும் ப்ராப்பர் குட் பை கொடுக்கல. அந்த ப்ராப்பர் குட் பை அவங்க கொடுக்கவும் விரும்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான், இப்போ என்னால் இது பண்ண முடியாது, எதுவும் சேர முடியாது, பட் ஆனால் நான் ஃபியூச்சரில் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஐ வில், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னுமே நீங்கள் அந்த ப்ராப்பர் குட் பைங்கிறத கரெக்டான இதில் வாங்கியிருக்க மாட்டேங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து, ஓகேங்களா? ஸோ ஒரு சான்சஸ், ஒரு ஃபைனல் சான்சஸ் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் டைம் வந்துட்டு ஒரு ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கர ஹர்ட் அப்படின்லாம் இருக்காது. பட் கொஞ்சம் ஒரு நார்மலாக தான் இருக்கு அவங்க கனெக்ட் ஆகணும் ட்ரை பண்ணுறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், அவங்களுடைய ஒரு பாயிண்ட், எனக்கு பேசணும்னு ஆசை இருக்குதா, ஆனால் என்னை வற்புறுத்தினீங்கன்னா நான் பேச முடியாது. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற பயல் நம்பர் 1க்கு அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர். ஆனால் அவங்க உங்களோட வலையில வந்து நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனை. நான் லைஃப்ல ஆஸ் அ பார்ட்டா நான் இருக்கேன், ஆனா உங்களோட அந்த லவ்ங்கிற அந்த ஒரு சர்க்கிள்குள்ளார தொடர்ந்து என்னால் இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பவுண்டரிஸை கிளியரா செட் பண்ணிட்டு தான் அவங்க உங்க விஷயத்துல முடிவுகளை எடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட வர்றப்போ, உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வர்றப்போ தெளிவா தான் இருப்பாங்க. இதுதான் இப்படிதான் அப்படிதான்றத தெளிவா, ரொம்ப தெளிவா தான் இருந்து பேசுவாங்க. பாப்போம். ஓகே, எனக்கு 6 வந்திருக்கு, நான் எடுத்துக்கிறேன். ஃபீலிங் ட்ராப்ட், இதுதான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த சர்க்கிள்குள்ளார இப்போ உங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா கிடையாது. யூ ஆர் வெரி ஸ்பெஷல், நீங்க ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த ஓவரான அன்புங்கிறது அவங்களால அந்த எதிர்காலத்துக்குள்ளார போக முடிய மாட்டேங்குது. அடுத்த நாள் யோசிக்க முடியல, ஒரு ட்ராப் ஆன மாதிரியே இருக்கு. ஸோ அவங்கள பொறுத்த இருக்காத, நான் இப்போவே நான் வந்து பேசணும்னு நினைச்சேன், எனக்கு அந்த ஆசைகள் இருக்குதா, அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க தான், ஆனால் மறுபடியும் அந்த ட்ராப்புக்குள்ள சிக்கிடுவோமோன்னு பயம். பார்ப்போம். Forgive and release. Time to slow down. Heartbreak. அவங்க வந்து ஒரு சாரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு தோணுதுங்க, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்கிவ்னஸ் டெஃபினெட்லி தேவை. ஏன்னா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் இல்லைங்க, அவங்க ஜாலியா தான் இருக்காங்க, ஓகே வெளியில அப்படி இருக்கட்டும். பட் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க மனசை உறுத்துது, உங்களோட விஷயத்துல அவங்க நினைச்சது பண்ணது தப்பு, ஏன்னா ஹோப் கொடுத்தது அவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் கரெக்ட் டைமிங்காக வெயிட் பண்றாங்க. ஒரு ஃபர்கிவ்னஸோட அவங்க டெஃபினெட்லி வருவாங்க. நான் பண்ணது தப்பு, இவ்வளோ ஹோப் நான் கொடுத்துருக்க கூடாது, பட் இதுதான் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் டீப்பா பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனா டீப்பா பண்ணுவாங்கன்ட்டு உட்காந்துருக்க வேண்டாம், மேலோட்டமா சொல்லுவாங்க, நீங்களா புரிஞ்சுக்கணும், அப்படிதான் இருப்பாங்க. ஸோ மூவ் ஆன். டேர்னிங் பாயிண்ட், ஐ திங்க் வந்து இந்த பர்சன் வந்து மூவ் ஆன் ஆக்சுவலி ஆக ட்ரை பண்றாங்க, பட் ஆனா முடியல. ஒரு ஒரு விஷயம் வந்து இங்க உங்களோட பாயிண்ட் ஐ திங்க் இந்த இடத்துல உங்களுக்கு தடுக்குது.
ஸோ அதனாலதான் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் கேட்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. சி, அவங்க மனசுல நினைக்கிறத ப்ரெடிக்டே பண்ண முடியாது உங்களால. ஓகேங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த பல வழியில யோசிப்பாங்க, பல வழியில கொண்டு வருவாங்க. அப்படிதான் இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து ரிக்ரெட் இருக்குதா? இருக்கு. ஸோ எதிர்பார்க்கலாம் ஃபர்கிவ்னஸ். அது வந்து வேற டைரக்டா வந்து சாரி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேற ஒரு வழியிலும் வந்துட்டு அந்த ஃபர்கிவ்னஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத டைம்ல தான் இந்த ட்விஸ்ட் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இது இந்த மொமெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதுக்கு நான் வந்தா என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து கேட்கணும்னு எழுதி வச்சுட்டு இதுக்கு ஃபுல் ப்ரிப்பேர் ஆக வேண்டாம். அஃப்கோர்ஸ் ஒரு சில பேர் நீங்க கண்டுக்க கூட மாட்டீங்க. பட் மறுபடியும் வேற ஒரு சில பேருக்கு அந்த ஆசைகள் இருக்குதான் இன்னுமே. ஸோ அந்த டைம்காக இது பண்ணாம ஜஸ்ட் உங்க லைஃபை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன் ஃப்ரம் ஆல் தீஸ். இந்த விஷயங்கள்ல இப்போ அதிக கவனம் செலுத்தாம உங்க லைஃப்ல வந்து மூவ் ஆன். இந்த மூவ் ஆன்ங்கிறது ஆக்சுவலி நான் உங்களுக்கே சொல்லுவேன். ஓகேங்களா? இதுக்குள்ள இருந்தீங்கன்னா உண்மையிலே ட்ராப் ஆக போறது நீங்க தான். அவங்க நினைச்சிருக்கலாம் உங்களோட அன்பால ட்ராப் ஆறாங்கன்னு. ஆனா இப்போ இதுல இருந்து நீங்க வரலன்னா இதுல நீங்க தான் உண்மையிலே மாட்டிக்குவீங்க ட்ராப் மாதிரி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். Okay. Pile number 2. See, உங்க பாண்டிங்ல ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு உங்க மேல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இன்னும் இருக்கு. ஏதோ ஒரு 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 எதிர்பார்ப்பு, சம்திங், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த அட்டாச்மெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸ், லைக் ட்ராவல் பண்ணது அண்ட் நிறைய ப்ரைவேட் ஸ்பேஸ் டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணது, லைக் நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய மூவிஸ், டேட். ஒரு சில பேர் அண்ட் ஒரு சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலே ட்ராவல் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் வெறும் சேட், ஃபோன் கால்ஸ், இதிலே வந்துட்டு ஒரு ஒரு லைஃபே வாழ்ந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் வந்துட்டு அந்த பர்சனோட மைண்டில் இன்னும் இருக்கு. சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இப்போ மறுபடியும் உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகணும்னு தோணுது. ஐ திங்க் வந்து pile number 2 நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த பர்சனை. ஏன்னா உங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னலோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் அந்த டெலிபதி கனெக்ஷனோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே போன மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் வந்துட்டு அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அவங்க கவனம் வேற எதுலயோ இருந்ததுக்கும், அவங்களோட லைஃப் இல்லை அவங்க வேலை, பணம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களை யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு வழியில் கொண்டு வந்திருக்கலாம். மேபி ப்ரேயர் மூலயமா, இல்லை மேனிஃபெஸ்டேஷன், இல்லை எனக்கான ஜஸ்டிஸ் வேணுங்கிற மாதிரி கூட அந்த பர்சன் நீங்கள் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்து அந்த சிக்னல் எங்கேயும் அங்கே போயிருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ ஒரு, அதாவது 24 மணி நேரமும் உங்கள் மேலே கவனம் இருக்கான்னா கிடையாது. ஆனால் சுத்தமாக உங்கள் மேலே தாட்டே இல்லாமல் இருந்தவங்க இப்போ நினைக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களை பற்றி. நீங்கள் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமிங்ஸை வந்து நினைக்கிறாங்க. சண்டை போட்டது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அந்த ஹாப்பி டைம்ஸ் வந்துட்டு அவங்க அதிகமாக வந்து நினைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகே,
ஆனா வந்து ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சன் வந்து பயப்படுறாங்க. அவங்களோட அந்த பயம்ங்கிறதே வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா, ஒரு நம்ம திரும்பி மறுபடியும் ஒன்று செய்யறது எனக்கு பிடிச்சிருக்குதா. எனக்கு ஆக்சுவலி அவங்களோட மெசேஜஸ் வந்து எப்படின்னா, உங்ககிட்ட பேசுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வேலை ஸ்ட்ரெஸ்ன்னு எவ்வளோ இருந்தாலும் திரும்ப வந்து பேசணுன்ற ஒரு ஆசை இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம ஒன்று செய்யறதில்ல, எதிர்காலம் வரைக்கும் கொண்டு போறதில்ல பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். பிரிச்சிடுவாங்க, ஒன்று சேர விட மாட்டாங்க. இந்த ரீசனுக்காக தான் நான் பிரச்சனை வந்து கஷ்டப்பட்டு விலகி வெளியே போறதுக்கு இப்பவே வந்து விலகிட்டோம்னா வந்து அதனோட தாக்கம் குறையும்ன்று நான் போனேன். அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் ரிஸ்க் எடுக்க பயம், உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ண பயம், உங்களுக்காக பேச பயம். ஸோ அது அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்றதும் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த இது மறுபடியும் வந்து ஒரு டைமாவது என்கிட்ட அவங்க பேசட்டுமே, ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த தாட் இருக்கு அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஆனால் அது டேக் சம் டைம் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ உடனே இன்னைக்கு மெசேஜ் வந்தோடனே நாளைக்கே பேசுவாங்கங்கிறது சான்சஸ் லோ, கொஞ்சம் டைம் இருக்கும். அவங்க எப்படின்னா யாரும் நோட் பண்ணாத டைமில் அதுக்கான ரைட் டைம் வரும்பொழுது ஏதாவது ஒன்று பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் எங்கேயோ சீக்கிரட்டாக உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி மேபி எங்கேயோ சீக்கிரட்டாக உங்களை நேரில் பார்க்கறது இல்லை நோட் பண்ணுறது, இல்லை நீங்கள் அவங்கள வந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் பார்த்தும் பார்க்காம போயிருப்பாங்க. அப்பயுமே வந்து உங்கள் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு போய் தனியாக வந்து உங்களை பற்றி யோசிக்கிறது, நான் பேசியிருக்கலாமே விட்டுட்டனே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் ஆசைகள் வந்துட்டு அந்த இடத்துல வர்றது. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தனி கிடையாது. இப்போ நான் யாரோ ஒரு பர்சனோட ரேடாரில் இருக்கேன், அவங்க கண் பார்வையில் இருக்கேன். இப்போ நான் வந்தால் மாட்டிக்குவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். பார்ப்போம். ஒரு சில பேர் வந்து நீங்க ஒரு மேக்னெட் மாதிரி தான், நல்லா அட்ராக்ட் பண்ணுவீங்க யாரையுமே. அது வந்து ஒரு டாக்ஸிக்கா இருந்தாலும் அவங்களே அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு குட் கேரக்டர், ஒரு லவ் பண்ற பர்சனையும் அட்ராக்ட் எல்லாம் கரெக்டாக தான் நீங்க பண்றீங்க. ஸோ திஸ் டைம் ஏதோ ஒரு விஷயம் கிராட்டிடியூட். ஸோ அதுதான் நீங்க போட்ட எஃபோர்ட்ஸ். இந்த டைம் வந்துட்டு அதுக்கான ஒரு நல்ல சைன் வருது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து யூனிவர்ஸையும் மற்ற ஈவன் டிவைனையும் கூட திட்டிகிட்டே இருந்திருப்பீங்க ஒரு சில பேர். பட் திஸ் டைம் நீங்கள் கிராட்டிடியூடு சொல்வீங்க, நன்றி சொல்கிற அளவுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் எதிர்பார்க்கலாம். அகைன் நான் சொல்கிறேன், 100%ன்ற எதிர்பார்ப்போட வேண்டாம், பட் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப், சிஸ்டம் சேஞ்ச், காசப், marriage. So many dramas. Pile number 2. உங்களை பத்தின ஏதோ ஒரு காசிப் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட வந்து போயிருக்கும். ஒரு சில பேர் நீங்க மேரிடான பர்சனா கூட இருக்கலாம். இந்த பாண்டிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல அந்த மாதிரின்னு கூட இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை, மாறலைங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜஸ் பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு மெசேஜ்? பேஷன். ஓகே, ட்வின் ஃப்ளேம். ஐ திங்க் இந்த பாண்டிங்ல வந்துட்டு இன்னும் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. லுக் அட் த பேஷன். ரெண்டு இடத்துலையுமே அந்த பேஷன் அதிகமாக இருக்குதுங்க. இது வந்து என்ன சண்டை போட்டாலும் சரி, எவ்வளோ நோ கான்டாக்ட்ல போனாலும் சரி, நம்பரை டெலீட்டே பண்ணாலும் சரி, இந்த பாண்டிங்கான அந்த ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த நபர் வந்து இவ்வளவு நாட்களாக பிடிவாதமா ஒரு கோவத்தோட எல்லாமே இருந்திருக்கலாம். இந்த டைம்
அந்த விஷயம் விலகுது இந்த டைம். உங்களுடைய அந்த பேஷன், உங்களுடைய இந்த மேக்னெட் மாதிரியான அந்த லவ் அவங்கள போய் டெஃபினெட்லி இந்த டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஐ திங்க் கொஞ்ச நாட்களாவே வந்துட்டு அவங்க ஃப்ரீ டைமா இருக்கிறப்போ 24/7 கிடையாது, 24 மணி நேரம் கிடையாது, பட் ஆனால் அந்த ஃப்ரீ டைம் கொஞ்சம் அவங்க இருக்கிற டைம்ல உங்களை பத்தி பேசுறாங்க, யோசிக்கிறாங்க. மேபி லைக் அவங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டான ஒரு பர்சன் கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க உங்க விஷயம். ஸோ ஒரு சில அட்வைசஸ் எடுத்திருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் சேரதில்ல, ஆக்சுவலி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்க மேரிடான பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்க ஒன்னா இருக்கிறதுலயும் சரி, பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க சரி பண்ணணும். ஓகே, பட் என்ன அப்படின்னா பண்ணுவாங்க, அவங்க சரி பண்ண டெஃபினெட்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப் ட்வின் ஃப்ளேமோடது. சரி, இதுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மார்னிங் பொறுத்த வரைக்கும் வந்து அவசரப்படாம இருக்கணும், அதுதான் ஒரு விஷயம். அவசரப்பட்டுட்டு எதுவுமே இல்லாம அது ஓகே நடக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தடுத்துன்னு உங்க ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி போறப்போ இட் வில் பி லாட் பெட்டர், ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ரிக்ரெட் இருக்குங்க, சரியா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ரிக்ரெட் இருக்கு. தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோமே, இது வரைக்கும் பாஸ்ட்ல பண்ண தப்ப என்னால சரி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில உட்காந்துருக்காங்க. அண்ட் அவங்க நம்புற பர்சன் கிட்டயுமே அந்த ஐடியாஸ் அந்த சஜஷன்ஸை எடுத்திருக்க மாதிரியும் இருக்கு. விச் மீன்ஸ் அவங்க இன்னும் உங்க மேல வந்து அந்த ஒரு ஹோப் வந்து வச்சிருக்காங்க தான், ஓகேங்களா? ஆனா என்ன அப்படின்னா இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாம இருங்க, ஓகேங்களா? அந்த ஒரு அழுத்தம் ஃபோர்ஸ், ஏன்னா இந்த லவ்வை பொறுத்த வரைக்கும் அவங்களாவே உணர்ந்து வர்றது மட்டும்தான் இது கடைசி வரைக்கும் நிற்கும். இது ஆல்தோ வந்து ஒரு பேஷனேட்டான லவ்வாக இருந்தாலும் சரி, தானா உணர்ந்து வர்றதுல தான் வந்து இது விஷயமே இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி இது ரீசன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம்ல மறுபடியும் சண்டை பிரச்சனைன்னு வந்து போயிடும், ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் சேலஞ்சிங் தான் பைல் நம்பர் 3. எனிவே, சரி, பைல் நம்பர் 3 கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஹீல் ஆகணும். ஹீல் ஆனா சரியாகும். ஒரு வாய்ப்புகள் இருக்கு, அவசரப்படக்கூடாது. இந்த இடத்துல ஹீல் ஆகணும். அவங்களுக்கு ரொம்பவே டைம் தேவை. அவங்க நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க தான். அவங்க மனசு இப்பதான் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. ஓகே, அவங்க மனசு இப்பதான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. ஓகே, see look at this beautiful movements. அவங்க அடுத்த இதுக்குன்னு மூவ் ஆகிறாங்க, சரிங்களா? ஸோ வந்து உங்க விஷயத்துல வந்து அடுத்த ஏதோ ஒரு ஸ்டெப் அவங்க டெஃபினெட்லி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு பாசிட்டிவா தான் இது வரைக்கும் வந்து காமிச்சிருக்கு. ஸோ அவங்களாவே வந்து எடுக்கட்டும், அவங்களாவே இந்த மூமெண்ட்ஸ் வந்து பண்ணட்டும், ஓகேங்களா? சரி, இவ்வளவு நாட்களாக வந்து உங்க விஷயத்துல அவங்களுக்கு ஒரு சில நம்பிக்கை தைரியம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா அது இந்த டைம்ல வந்துட்டு வரும். ஓகே, ஐ திங்க் வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள்ல மாறுவாங்க. மேபி அவங்களோட பேசுற டோன் இல்ல உங்களை ரீச் பண்றது, உங்களை அப்ரோச் பண்றது, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து. ஏன்னா அந்த ஒரு சான்சஸ் வந்து இங்க நல்லாவே தெரியுது. ஓகே, பட் ஸ்டில் இந்த பாண்டிங்ல அடுத்த மூமெண்ட் இருக்குங்க, ஓகேவா? ஒரு ஹோப் சோஃபார் ஒரு ஹோப் காமிச்சிருக்கு. ஏன்னா இந்த பாண்டிங்ல என்னன்னாலுமே ஒரு கனெக்ஷன், ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்குதான் செய்யும். பாப்போம். சரி, அதே மாதிரி இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி, நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபியூச்சர் ஒரு ஹோப் இருக்குன்னு. ஆனா பழையபடி வந்து இருக்காது. இப்போ இவ்வளோ நாட்கள் நாங்கள் ஹாப்பியா இருந்தோம், இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இப்படிலாம் இருந்தோம், அதே மாதிரியே இருக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி இருக்காது. சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, மேபி அவங்க பேசுற விதங்கள் இல்லை எதுலயோ ஒரு இதுல ஒரு மாற்றம்ங்கிறது அவங்க சைட்ல இருக்கும். மாற்றத்தோட தான் அவங்க வருவாங்க. ஓகே,
மெமரிஸ் அப்சல்யூட்லி உங்க 2 பேருக்கும் வந்துட்டு நிறைய மெமரிஸ் இருக்கு. அந்த மெமரிஸை தான் டெஃபினெட்லி அவங்க வந்து ரீகால் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதை வச்சு தான் வந்து அவங்க சைட் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்துட்டு அவங்க அவங்க பேசுற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களோட லைஃப்ல நீங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு கொஞ்ச நாட்களாவே இருந்தாலும் சரி, அதனோட மெமரிஸ் அந்த தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது டெஃபினெட்லி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். childhood abuse, ஓகே, ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் ஓன், மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். அதுதான் அங்க கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஐ திங்க் வந்து இந்த பர்சனால நீங்க ரொம்ப சஃபர் ஆயிருக்கீங்க, ரொம்ப சஃபர் ஆயிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து பேசி அது கேட்டு கோவத்தால நிறைய நடந்திருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நீங்க உங்களுக்காக நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பாண்டிங்ல என்ன சண்டை போட்டாலும் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க இந்த டைம் வர்றப்பயும் டிஃப்ரெண்டா தான் வருவாங்க, பழைய பர்சனாக வரமாட்டாங்க. ஆனா அதே மாதிரி நீங்களுமே ஒரு புது பர்சனா தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்ரோச் பண்ணுவீங்க. இந்த எண்ட் ஆஃப் சைக்கிள் அப்படின்றது பழையபடியே எதுவுமே மோஸ்ட்லி இருக்காது, இருக்கவும் கூடாது. ஓகேங்களா, சம்திங் வெரி நியூ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பாசிபிள். I think that's all for pile number 3. Thank you.